ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஒப்பீனியன். என் பேர் ஆதர்ஷ். நான் இந்த சேனலை ஒரு 4 வருஷமா நடத்தின்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் இங்கிலீஷ்ல தான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனா ஒரு சில சேனல்ல பார்த்துட்டு அஸ்வின் சாரோட சேனல், பிரசன்னா சாரோட சேனல், பிடாக் ஸ்பீக்ஸ், சீகா சாரோட சேனல், இந்த 3 சேனலை பார்த்தோன்னே எனக்கு முன்னாடிலேருந்தே ஆசையா இருந்திருக்கு ஒரு தமிழ் வீடியோ போடணும்னு. ஆரம்பத்துலேருந்தே ஆசையா இருந்திருக்கு. ஆனா அந்த ஆசை போக போக ஜாஸ்தியா வந்ததுனால இப்ப ஐபிஎல் ஆக்ஷன் 11 நாள்ல நடக்க போறது. சிஎஸ்கே ஒரு முதல் டீமா எடுத்துட்டு ஒரு ப்ரீவியூ போடலாம். ஒரு டீமுக்கும் போக போக ப்ரீவியூ போடலாம். ஆக்ஷனுக்கு அப்புறமாவும் ரிவ்யூ போடலாம் நினைச்சுட்டு இருக்கேன். வீட்டுல ஆரம்பத்துல இருந்தே தமிழ் பேசி பழகி போச்சு. ஆனா வீடியோல பேசி எனக்கு ஒன்றும் பழக்கம் கிடையாது. அதனாலதான் அப்படி வந்தாலும் ஒரு முதல் வீடியோவுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப சென்னை சூப்பர் கிங் ஒரு டென்ஷனை பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரானா ஃபோர்த் டென்ஷன், சிவம் துபே, அப்புறம் எம்எஸ் தோனி ஒரு அன்கேப்டு பிளேயரா ஒரு 4 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அன்கேப் பிளேயர் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் சிஎஸ்கே. ஆனா நான் அந்த ரூலை வச்சிருந்திருக்க மாட்டேன். எப்ப இந்தியாவுக்கு விளையாடிருந்தாலும் அந்த பெடிகிரி இருக்கதான் இருக்கும். விஜய்சங்கரும் அன்கேப் பிளேயரா ஆயிட்டார். பியூஷ் சாவ்லாவும் அன்கேப் பிளேயரா ஆயிட்டார் இந்த ரூல்னால. சிஎஸ்கேக்கு சௌரியமா போயிடுறது இந்த ஆப்ஷன். அதனால 4 கோடிக்கு தோனி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இப்ப 55 கோடி பாக்கி இருக்கு பர்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 69 கோடிக்கு மேல போனா ஒரு பர்ஸ் போனா யூ கேன் டிக்டேட் த டர்ம்ஸ் டு சம் டிகிரி இந்த ஆக்ஷன். குஜராத் டைட்டன்ஸ்க்கு 69 கோடி இருக்கு. டெல்லி கேபிட்டலுக்கு 73 கோடி பாக்கி இருக்கு. இந்த சிஎஸ்கே இந்த 4வது பிளேயர் ரிட்டைன் பண்ணதுனால 18 கோடி அங்கேயே போயிடுத்து. 73 கோடியிலேருந்து 55 கோடிக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு டிக்டேட் பண்ண முடியுமா? ஒரு இஷ்டம் தான் ஒரு பிளேயரை வாங்க முடியுமா? அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இப்ப மதீஷா பத்திரியானா அந்த ஸ்லாப் படி 13 கோடி ரிட்டைன் பண்ணிருக்கா. ஜடேஜாக்கு அந்த 5 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 18 2 பேரு ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா. நான் என்ன சொல்றேன்னா, என்ன தெரிஞ்ச வரைக்கும் இஃப் யூ வாண்டட் டு கிவ் ஜடேஜா மோர் மணி, தேர் இஸ் நோ ரூல் டு சே இப்ப ரிட்டைன் பண்ணி இந்த செட் மணி போயிடுது. ஜடேஜாக்கு இன்னும் ஒரு 4 கோடி அவுட் சைட் த பர்ஸ் கொடுக்கணும்னா சிஎஸ்கேக்கு என்ன குறைவா இருக்கும்? ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கோடி ஜடேஜா கொடுக்கறதுக்கு ஈஸியா பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பத்திரியானா ஒரு 13 கோடி ஆக்ஷன்ல போயிருப்பா. கண்டிப்பா போயிருந்திருக்க மாட்டார். ஒரு மேக்ஸிமம் 7-8 crores போயிருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு இன்னும் ஒரு கன் போர்னும் வாங்கியிருந்திருக்கலாம். And they would have ended up spending less money retaining the same core player. ஜடேஜாக்கு ஈஸியா ஒரு 14 கோடி ஸ்லாப்ல போட்டிருந்தாலும் அவுட் சைட் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரான்ச்சைஸ் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கலாம். ஸோ எனக்கு மதீஷா பத்திரியானா 13 கோடிக்கு ரிட்டைன் பண்ணது எனக்கு அதுதான் பண்ணிருக்க வேண்டாமோன்றது. பட் 55 கோடி இப்ப இருக்கு. இப்ப நான் எப்படி போயிருக்கேன்னா, இப்ப நான் அந்த டீமை கொஞ்சம் அப்புறமா நான் சொல்ல போறேன். நான் எப்படி போயிருக்கேன்னா, இத்தனை நாளே எம்எஸ் தோனி கேப்டனா இருந்திருக்கச்சே இந்த மெத்தட் எப்படின்னா சமாளிச்சுடலாம். தோனி எப்படியாவது ஓட்டி இந்த கப்பை ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு அப்படி இருந்திருக்கு. இத்தனை வருஷமா எடுத்த பிளேயரே திருப்பி எடுத்துட்டு இருக்காங்க ஆக்ஷன்ல. இப்ப நான் இந்த 11ல என்ன பண்ணிருக்கேன்னா, 11 பார்த்தா ஒரு சிஎஸ்கே 11 தெரியும். நிறைய ஒரு சில ஹவுஸ் ஹோல்ட் நேம்ஸ்லாம் இருப்பா அந்த பிளேயிங் 11ல. ஆனா நான் ஒரு சில பேரை புதுசா எடுத்திருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப 10 டீம் ஆக்ஷனா எடுத்து ஏகப்பட்ட டேலண்ட் வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் வேற வேற பிளேயர் ஒரு புது பிளேயரா எடுக்கச்சே சிஎஸ்கே மட்டும் இப்ப முன்னாடி எடுத்த பிளேயரே எடுத்துட்டு இருந்தா நம்ம பார்த்தோம் போன சீசன். கேப்டன்சி சேஞ்ச் இன் பிலாசபி, அந்த சேஞ்ச் இன் பிலாசபி இந்த ரிசல்ட்டை கொடுக்கல. ஆனா எம்எஸ் தோனி இப்ப கேப்டன் இருக்க போறது கிடையாது. அந்த பிலாசபி வச்சுதான் நம்ம ஓட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீம் செலெக்ஷனையும் மாத்தணும். அது ஆக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் என்னோட டீம் இப்ப நான் சொல்ல போறேன். அண்ட் ஐ திங்க் தட் இட் வில் எம்பாடி தட் நியூ பிலாசபி. இப்ப நான் பிளேயிங் 11ல யாருக்கு போயிருக்கேன்? ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங், சிவம் துபே நம்பர் 4, 2 விக்கெட் விழுந்தா நம்பர் 5. அதுக்கு நான் ஒரு பிளேயர் எடுத்திருக்கேன். ஸோ சிவம் துபே நம்பர் 4, ஜடேஜா 6, தோனி 7, மதீஷா பத்திரியானா நம்பர் 11. இப்ப ஆஸ் அன் ஓப்பனர்
எனக்கு பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே இல்ல ஃபாஃப் டு பிளஸி இந்த 3 பேருக்கு தான் போவாங்க. எனக்கு அவுட் ஆஃப் த 3 எனக்கு ரச்சின் ரவீந்திராக்கு தான் போகணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ஃபாஃப் டு பிளஸிக்கும் போகலாம். ஆனா எனக்கு என்ன ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ போத் ஆர் குட் பிளேயர்ஸ். ஐ டோன்ட் மைண்ட் either if they go. பட் வித் த ஃபார்ம் he has been in இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எனக்கு ரச்சின் ரவீந்திராக்கு தான் போகணும்னு ஆசையா இருக்கு. 2 பேரும் ஒரு கம்மியான வேலையை கிடைச்சிட்டானா 2 பேரும் ஒருத்தர் ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு தேவன் கான்வே எதனால எனக்கு சிஎஸ்கே வாங்க வேணான்னு இருக்குன்னா, ஓகே அவர் அந்த ஃபைனல்ல நான் திருப்பியும் சொல்றேன், அந்த இங்கிலீஷ் வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன், கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில விளையாடி அந்த 47 ரன் அந்த ஃபைனல் அடிச்சதுனாலதான் சிஎஸ்கே ஒன் தட் ஃபைனல். ஆனா சென்னையில நிறைய தடவை என்ன இருக்குன்னா ஒரு 40 பந்துல ஒரு 50 ரன் மாதிரி அடிச்சிருக்காரு. ஏன்னா குட் பிளேயர் ஸ்பின்னா இருந்தாலும் ஆரம்பத்துல ஸ்பின்னா அடிக்க முடியுமா, அது அவரோட கேம் கிடையாது. அதனாலதான் இப்ப சிஎஸ்கேல அந்த ஸ்லோ டிராக்ஸ்ல ஒரு 55 வந்துடணும் பவர் பிளே. ருத்ராஜ் கெய்க்வாடும் ஆரம்பத்துல மெதுவா விளையாடுவார், தேவன் கான்வே ஆரம்பத்துல மெதுவா விளையாடுவார். அந்த 55 ரன் முக்காவாசி வருமா? எனக்கு பொறுத்த வரைக்கும் வராது. ஒரு சில இன்ஸ்டன்ஸும் நம்ம பார்த்திருக்கோம். தேவன் கான்வே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 40 பந்து விளையாடி 50 ரன் அடிச்சிருக்காரு இந்த ஸ்லோ டிராக்ல. இவன் தோ வெரி குட் பிளேயர், ஸ்பின் அவருக்கு வராது. அதனாலதான் ரச்சின் ரவீந்திரா ஒரு பவர் ஹிட்டர் இல்ல, ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் பிளேயர். அவர் ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட்னா ஐ திங்க் இட் வில் என்ஷூர் தெம் டு கெட் டு தட் 55 மோர் ஆஃப்டன் தன் நாட். இப்ப நம்பர் 3 நான் யாருக்கு போயிருக்கேன்னா, இப்ப ஒரு ஸ்விட்சிங் கியர்ஸ் சொல்ற பிளேயர்னா மெதுவா விளையாட்டு அப்படியே ஸ்டார்ட் ஹிட்டிங்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல யாருமே ஷேஹோப் மாதிரி இப்ப அதை பண்றது கிடையாது. நிறைய பேரு ஷேஹோப்புக்கு போக மாட்டா. ஒரு பேஸ் பிரைஸ் போன வருஷம் 75 லட்சம் வச்சிருந்தார். அந்த ஒரு 75 லட்சம் 1.52 crores மேக்ஸிமம் எடுத்துடலாம். ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் கிடைச்சிடுறது. நம்பர் 3ல ஷேஹோப் கேன் பிளே போத் ரோல்ஸ். இப்ப இந்த 3 டாப் 3 நான் சொல்லியிருக்கேன், ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ஷேஹோப். இப்ப ரச்சின் ரவீந்திரா எதிர்த்தாலும் he is going to play in a free stroking manner. ஷேஹோப் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டெம்போக்கு தகுந்த மாதிரி விளையாடிடும். ருத்ராஜ் கெய்க்வாட் will play the game where he takes a bit of time up front and then accelerates. ஒரு 51 ரன் 55 ரன் அது வந்துடும். 51 ரன் யூ கேன் சே யூ கேன் கெட் இன் த ஸ்லோ ட்ராக்ஸ் சென்னையில. நம்பர் 4 சிவம் தூபே ஸ்பின் ஹிட்டர். இப்ப 2 விக்கெட் சீக்கிரமா விழுந்ததுன்னா நான் சிவம் தூபே அனுப்ப மாட்டேன். ஒரு 2 dimensional பிளேயர் கேன் சோக் அப் ப்ரெஷர் அண்ட் கேன் ஹிட் அஸ் அ ஃபினிஷர்னு நான் ஒரு பிளேயர் அனுப்புவேன். அந்த பிளேயர் யாருன்னா கிளென் பிலிப்ஸ். Glenn Phillips, he can bat at number 4 and number 5 depending on the situation. He can bowl spin also, and in the track based on other high profile spinner that I'm going to take along with Jadeja, Glenn Phillips, நாலு ஸ்பின்னர் வந்துடுவா the Chennai trackல and can keep wickets. So a very good signing. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-7 கோடிக்கு வாங்கிடலாம் Glenn Phillips. CSK if they subsidize on getting other effective resources for lower price, Glenn Phillips மாதிரி ஒரு ஆளை சிஎஸ்கே வாங்கலாம். ஸோ அது டாப் 5 சீல்டு. ஜடேஜா நம்பர் 6, எம்எஸ் தோனி நம்பர் 7, நம்பர் 8 த ஹோம் கமிங் ஃபார் லெஜெண்ட் ஆஃப் கிரிக்கெட் ரவிச்சந்திரன் அஸ்வின். என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் த டெர்த் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இப்போ இந்த ஆக்ஷன்ல பார்த்தா ஒரு 8 கோடி கொடுத்தா ரவிச்சந்திரன் அஸ்வினா வாங்கிடலாம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் மேபி வாங்கலாம். நான் எதனால அஸ்வினை வாங்குவேன்னா, இப்ப when you're defending let's say ஒரு 140 score, Jadeja is a bowler who can run through you. அப்படி ரொம்ப ஒரு விக்கெட் எடுத்து can he run through you? No. இப்ப வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ bowler who can run through you in a T20 format. இல்ல ஒரு 4 ஓவர் போட்டா அந்த 140 can the spinners get be that attacking threat, they cannot. அதனால்தான் அஸ்வினுக்கு 2 கியர் இருக்கு. அஃபென்சிவாவும் போலாம், ஒரு பிளாட் ட்ராக்ல ஒரு 0 for 28 in 4 overs அந்த மாதிரியும் போடலாம். ஸோ அவர் ஒரு அட்டாக்கிங் த்ரெட்டா வச்சுட்டு ஜடேஜா, கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா 3 பிளேயர் ஒரு கண்டெய்னிங் ஆப்ஷன்ஸா வச்சா இட் வில் போட் வெல் ஃபார் சிஎஸ்கே டிஃபெண்டிங் எனி ஸ்கோர் இன் த சிஎஸ்கே ட்ராக். நம்பர் 9 அவர் ஃபிட் ஆவரான்னு தெரியல. அதனால ஒரு இன்னொரு அல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன். ஒன் ஆஃப் முகமது ஷமி ஆர் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8-9
நிறைய பேர் அவர் ஒரு ஹை ப்ரொஃபைல் நேமா பாக்குறது கிடையாது. ஸோ சிஎஸ்கே குட் கெட் ஹிம் ஃபார் லெஸ். ஷமி கண்டிப்பா 10 கோடி போவர். ஸோ ஒன் ஆஃப் தோஸ் டூ வாங்கினா இந்த அட்டாக் கொஞ்சம் ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு அட்டாக்கா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் த 10 டீம்ஸ் டூ தேர் இது ப்ராப்பர்லி, எல்லாருமே ஒரு அளவுக்கு ஒரு 3 பிரீமியம் பவுலர் அது வச்சிருப்பாங்க. இப்ப சிஎஸ்கே வந்து முன்னாடி மாதிரி நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன்னு போனா தே வில் பி பிஹைண்ட் த 8 ball when competing with the other 9 teams. அதனாலதான் முகமது ஷாமியோ புவனேஸ்வர் குமாரோ ஒரு 8-10 கோடி வாங்கிட்டு தே பிளே இன் த 11. அப்புறம் நம்பர் 10 ஒரு டேலண்டட் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஃப்ரம் கர்நாடகா. நிறைய பேரு அவரை பத்தி பேசிட்டு இருக்கா, அபிலாஷ் ஷெட்டி. போன மினி ஆக்ஷன்ல வேற யாரும் எடுக்கல, ஆனா நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஐ திங்க் இஸ் அ குட் டேலண்ட். கண்டிப்பா நான் அவரை பிளேயிங் 11ல எடுப்பேன். ஒரு 3 கோடி பிட் பண்ணலாம். ஏன்னா மினி ஆக்ஷன்லயே எடுக்கலைன்னா மெகா ஆக்ஷன் வில் பி கிரேட்டர் பூல் ஆஃப் பிளேயர். ஸோ அவ்வளோ ஆள் அபிலாஷ் ஷெட்டிக்கு போகலான்னு தெரியல. ஸோ ஒரு 3 கோடி மாதிரி வச்சுட்டா அபிலாஷ் ஷெட்டி இஸ் வெரி குட் பவுலர். நம்பர் 11 மதீஷா பத்ரானா. இந்த டீமை பார்த்தோம்னா இது ஏமாத்துற டீம் கிடையாது. இந்த டீமை வச்சு இந்த டோர்னமெண்ட்டை கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்ப பேக்கப்ஸையும் ஒரு கரெக்டான பேக்கப்ஸை பார்த்து வச்சா இந்த டோர்னமெண்ட்டை இந்த டீமை வச்சு கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்ப பேக்கப்ஸ் பார்த்தோம்னா கிளென் பிலிப்ஸுக்கு பேக்கப் சிக்கந்தர் ரசா, வெரி குட் பேக்கப். இப்ப நிறைய கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கிறதுனால does not mean that the backup needs to keep. சிக்கந்தர் ரசா 50 lakhs is a steal. அவரை மாதிரி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் இன்டர்நேஷனல் T20ல வாங்கி இப்போதைக்கு no one has done it. அவர் தான் whenever he plays he gets man of the match. ஸோ கண்டிப்பா he should be there as a backup for Phillips. பஞ்சாப் கிங்ஸ்ல அவரை சரியாவே யூஸ் பண்ணல, ஆனா ஐ ஃபீல் தட் சிஎஸ்கே வில் யூஸ் him well. பத்திரானாக்கு பேக்கப் வந்து ஒரு இப்ப ஒரு ரிஸ்க். ராட்டவியல் மே நாட் அக்ரி வித் வாட் ஐ எம் சேயிங். இப்போ ஒரு டெத் பவுலர் ஒரு பேக்கப்னா, ஒரு சீப் பேக்கப்னா இந்த ஆக்ஷன் பூல்ல இல்லவே இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா SA20ல நான் ஒரு பவுலர் ஆல்ரவுண்டரை பார்த்தேன். இப்ப ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவரை சைன் பண்ணிருக்கா. எவன் ஜோன்ஸ் ஒரு 140 கிலோமீட்டர் அவரால் போட முடியும். நிறைய யார்கர்ஸும் டெத்ல போட முடியும். கேன் ஹிட் சம் பிக் ஹிட்ஸ் அட் த எண்ட். நம்பர் 7ல மாதிரி பேட்டிங் வந்தா அவர் ஒரு 50 லட்சம் அது கூட போக மாட்டார். யாருமே அவருக்கு பிட்டே போட மாட்டா. ஹீ குட் பி அ பேக்கப் பார்த்து. அது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா அவருக்கும் நிறைய இன்ஜுரி எல்லாம் வந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. ஆனா ஒரு பேக்கப் ஃபார் பத்திரானா இருந்தா வேற யாருமே கிடையாது. முஸ்தாபிசுர் ரஹ்மான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய முஸ்தாபிசுர் ரஹ்மான் அவர் இல்லை. அதனால்தான் அவரை திருப்பி எடுத்துட்டா மெட்ராஸ்லயே சரியா போடல, இன்னும் சில கிரவுண்ட்ல அந்த ஸ்லோர் பால் வேலை செய்யறதுனா செம்ம அடி வாங்கிடுவார். அதனால்தான் எவான் ஜோன்ஸ் இப்போதைக்கு நான் போட்டு வச்சிருக்கேன். they can try. இப்ப when Dhoni was the captain, அவருக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, tactically did he really mastermind things? He did very well, yes. But I would say the thing that made CSK win the trophy is making players better. இப்ப டுவைன் பிரட்டோரியஸ் வந்து அந்த யாருக்குமே they picked him in this team, no. இப்ப நிறைய CPL அவர் தான் லீட் போலராகவே இருக்க இந்த கிராண்ட் அமேசான் பேரஸ்க்கு. I feel they were, in terms of revitalization, I would say they really found a role for him. ஆனா அந்த மாதிரி பிளேயரையும் in CSK நம்பர் 8ல வந்து மும்பை இந்தியன்ஸ் மாஸ்டர் பிளேயர் வைட்டல் நாக் பிஃபோர் தோனி hit 17 of the wicket cut over to win them that match. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் அவரை பண்ண வச்சார். மகேஷ் தீக்ஷனா பிஃபோர் த 2022 ஆக்ஷன் யாருமே அவரை எடுத்திருக்க மாட்டா. நான் நினைச்சேன் கொஞ்சம் ஒரு ரா கமாடிட்டியா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா சிஎஸ்கேல போட்டதுல இருந்து அவர் 2023யும் வந்து he won the title with CSK. T20 வேர்ல்ட் கப் இன் ஆஸ்திரேலியால போய் டெத் ஓவர்ஸ் எல்லாம் போட்டார். இனாகரல் சீசன் ஆஃப்டர் SA20 அவர் பவர் பிளேலையும் போட்டார் கைல் மேயர்ஸ் கிட்டலாம். ஸோ சிஎஸ்கே really set off ரைஸ் for him. ஒரு 50 லட்சம் தான் மகேஷ் தீக்ஷனாவே. அந்த மாதிரி நிறைய பிளேயர் இருக்கா. தோனி ஹஸ் மேட் பிளேயர்ஸ் பெட்டர். அந்த மாதிரி இஃப் யூ கேன் மேக் சம்மன் லைக் an எவன் ஜோன்ஸ், அபிலாஷ் ஷெட்டி, இந்த மாதிரி ஆள்லாம் இஃப் யூ கேன் மேக் தெம் பெட்டர். துஷார் தேஷ்பாண்டே 2023ல he got many wickets for CSK.
ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை இஃப் யூ கேன் மேக் தெம் பெட்டர் தென் இட் கேன் சிஎஸ்கே இன்னுமே நன்னா தான் பண்ணுவோம். அதுவும் இந்த டீம்லாம் ஒரு நிறைய எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இது ஏமாத்துற டீம்லாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி. அதனால்தான் அந்த புது பிளேயரை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஒரு ஷெய் ஹோப்பு, கிளென் பிலிப்ஸ், அஸ்வின் மாதிரி பிளேயர்லாம் தே வில் டூ தர் பிட். சிஎஸ்கே பிகம் குவைட் அண்ட் இன்டிமிடேட்டிங் ஃபோர்ஸ் இன் மை வியூ. அபிலாஷ் ஷெட்டிக்கு பேக்கப் முகேஷ் சௌத்ரி நான் பார்த்தேன் ரிப்போர்ட்ஸ் வந்து தே லுக்கிங் டு மூவ் ஆன் ஃப்ரம் ஹிம். நான் ட்விட்டர்ல பார்த்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீப் பேக்கப் ஃபார் அபிலாஷ் ஷெட்டி, ஒரு ப்ரூவன் பவுலர், ஒரு மேல் டு த ஐபிஎல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் முகேஷ் சௌத்ரி வேற யாருமே பிட் பண்ண போறது கிடையாதுன்னு நான் நம்புறேன். சிஎஸ்கே ஈஸியா எடுத்துடலாம். துஷார் தேஷ்பாண்டே இன்னும் சீப்பா வாங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா கொஞ்சம் ரன் கொடுத்ததுனால ஐ டோன்ட் நோ இஃப் மெனி டீம்ஸ் வில் ரியலி லுக் டு ஹேவ் ஹிம் இன் தட் கோர் ப்ராப்போசிஷன். ஆனால் சிஎஸ்கே தான் நிறையா பேக் பண்ணியிருக்கா. இஸ் ஹி லைக் ஃபார் லைக் பேக்கப்? யாருமே ஷமிக்கு லைக் ஃபார் லைக் பேக்கப் கிடையாது. ஆனா துஷார் தேஷ்பாண்டே ஒரு ரெப்யூட்டட் இந்தியன் சீமர்னால பேக்கப்பை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுலர் பிளேட் ஃபார் ஆர்சிபி, அவரை சரியாவே யூஸ் பண்ணல. ஒகாத்தி தான் வச்சா நிறைய மேட்ச். வைஷாக் விஜயகுமார் அவர் டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா போடுவார், ஒரு பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்கு. அதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்ப போறாரு, எஸ்பெஷலி ரெட் பால் கிரிக்கெட். அதனாலதான் ஐ ஃபீல் சிஎஸ்கே கேன் லுக் டு கெட் ஹிம். அந்த மாதிரி ஒரு கோரா போடலாம். சிமர்ஜித் சிங் வேணும்னா வாங்கலாம். இந்த பவுலர், இந்த இந்தியன் சீமர்ஸுக்கு வெளியில ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே வில் நீட் டு லுக் டூ ஃபார். முக்காவாசி இந்தியன் சீமஸை எடுத்த ஆளதான் எடுக்கிறதுனா இப்ப துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஆல்சோ யாரு சிமர்ஜித் சிங், அந்த மாதிரி ஆளை முகேஷ் சௌத்ரி எடுக்கிறதுனால ஒரு பீட்லயே எடுத்துடலான்னு ஐ திங்க் தே கேன் டூ. அப்புறம் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேக்கப், நான் எம்எஸ் தோனி ஸ்லாட்ல தான் ஒரு 100 இந்தியன் விக்கெட் கீப்பர் பேக்கப் வாங்க முடியும், விளையாட முடியும். இன்கேஸ் ஒரு அவினாஷ் அரவலி போன வருஷம் வாங்கின மாதிரி ஒரு நம்பர் 7ல வந்து அடிக்கிற மாதிரி. பிகாஸ் தோனிஸ் ரோல் ஹியூஜ் இன் திஸ் டீம் when he is not going to be the captain, and even if he doesn't keep, I don't think it is the end of the world if he misses out on a couple of games. So அதனால்தான் அவினாஷ் அரவலி can easily fit into that slot. ரச்சின் ரவீந்திராவுக்கு பேக்கப் இப்ப ஃபாஃப் டு பிளஸி ஒரு சீப்பா கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா அவரை வாங்குவேன். அவர் கிடைக்கலன்னா நான் சொன்ன மாதிரி தேவன் கான்வேக்கு நான் போக மாட்டேன். நான் யாருக்கு போவேன்னா, எனக்கு ஒரு ஆசை அது ஃபார் ஹிம் டு டூ வெல். ஏன்னா அவர் இன்ஜுரியிலையும் ஸ்ட்ரகிள்ட் பிட்டு, ஒரு வருஷமா ரன்னே அடிக்கல. அப்புறம் அந்த ஸ்ரீலங்கா கிட்ட ஓடியால ஒரு செஞ்சுரி அடிச்சார் எவின் லூயிஸ். யாருக்குமே அவர் போறதா தெரியல. ஏன்னா இஸ் அ டேலண்டட் பிளேயர், இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவர் எல்லாம் பாலையும் அடிக்க பார்ப்பார். இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா லாஸ் ஆஃப் ஃபார்ம் ஆறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவர் அந்த வேர்ல்ட் கப் 2023 இருந்து இன்னும் இப்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அதனாலதான் ஐ திங்க் ஹி வில் பிளே ஃபார் ஆல் த மேட்சஸ். ஆனா ஃபார்ம் போச்சுன்னா தேவன் கான்வே இம்ப்ரூவ் திங்ஸ் இன் சென்னை. நான் அது ஆரம்பத்துல நான் சொன்ன வச்சு ஒரு 40 பந்துல 50 அடிச்சா இஸ் ஹி கோயிங் டு இம்ப்ரூவ் திங்ஸ் when playing in Chennai? No. அதனாலதான் எவின் லூயிஸ் ஃபார் 2 crores ஆரம்பத்துல இருந்து அடிப்பார். அதுதான் சென்னையில வேணும் when you got a stable other two like ருத்ராஜ் கெக்வாட் and ஷெய் ஹோப். ஸோ அதுதான் இந்த ஸ்குவாட். ஐ திங்க் கவர் எவ்ரிதிங். ஏன்னா நான் ஃபுல் ராஸ்டர் நான் போடல. ஒரு 12 கோடி பாக்கி இருக்கு. ஒரு 5 பிளேயரை வாங்கலாம். ஒரு பெரிய பிளேயரை வாங்கிட்டு தெரிஞ்ச இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் பாக்கி இருக்கு. நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா, should they get another backup for Pathirana or should they get a backup for Shai Hope? இப்போ ஷெய் ஹோப்க்கு பேக்கப்னா நிறைய ஆளும் கிடையாது அந்த ஓவர்சீஸ்ல நம்பர் 3ல விளையாடுறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஷெய்க் ரஷீத் who has been doing well in ஆந்திரா பிரீமியர் லீக், அவர் வாங்கி ஒரு நம்பர் 3ல விளையாட வச்சா தென் யூ ஸ்டில் ஹவ் காட் அதர் கீப்பர்ஸ் இன் த டீம். ஒரு சிக்கந்தர் ராசா திருப்பி இம்பாக்ட் ஆஃப் மாதிரி எடுத்துட்டு யூ கேன் ஸ்ட்ரெங்தன் யுவர் பேட்டிங் அண்ட் சிக்கந்தர் ராசா கேன் ஆல்சோ பவுல் அ ஃபியூ ஓவர்ஸ். ஸோ ஷெய் ஹோப்புக்கு ஒரு பேக்கப் வேணுமான்னு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் எசென்ஷியல். பிகாஸ் நம்பர் 3ல கீப்பர் பேட்ஸ்மேனா தேர் ஆர்ன்ட் மெனி. இப்போ நம்பர் 3 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனா லூயிஸ் டிப்ளோய், ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருக்கு சீப்பா போகலாம். ஏன்னா 41 கோடி தான் இருக்கு பட்ஜெட்.
அதை தவிர வேற யாருமே கிடையாது. ஸோ ஷேக் ரஷீதை வாங்கி கேன் பி அ பேக்கப் ஃபார் ஷேஹோப். அண்ட் ஷேஹோப் அந்த மாதிரி இன்ஜூர் ஆகலாம் கிடையாது. ஸோ ஐ திங்க் வில் பி ஃபைன். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை வச்சுட்டு யூ கேன் கெட் அ பேக்கப் ஃபார் எவன் ஜோன்ஸ். ஏன்னா ஸ்ரீலங்கன் டீம் என்ன சொல்றது, அந்த ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட இன்ஜுரி இதை பத்தி சொல்ல முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நிறைய வீடியோல இதை சொல்ல பார்த்திருக்கேன். ஸ்பின்னரும் இப்ப வனிந்து அசரங்கா சிபிஎல்ல போட்டு திருப்பி இன்ஜர், தில்ஷான் மதுசங்கா திருப்பி வந்திருக்கார், ஆனா அவரும் இன்ஜர் ஆயிடுவார். எல்லாருமே ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. எனக்கு என்ன கண்டிஷனிங்னு எனக்கு புரியல. எல்லாம் அந்த பவுலிங் வந்து ஹைலி ஸ்கில்டு பவுலர்ஸ். இப்ப நுவான் துஷாரை தவிர ஸ்பின்னரே போட்டாலும் இன்ஜர் ஆயிடுறான். அதனால்தான் எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங், வாட் கைண்ட் ஆஃப் ரீஹாப் இஸ் கோயிங் ஆன் எனக்கு புரியல. அதனால இப்ப ஐபிஎல் இப்ப பத்திரியானா 13 கோடி ரிட்டர்ன் பண்ணிட்டு அவர் ஃபுல்லா விளையாட முடியுமான்னு யூ டோன்ட் நோ. ஏன்னா இப்ப பத்திரானா விளையாடலன்னா இது இவான் ஜோன்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்து ஆகணும். இப்ப யூர் டேக்கிங் அ பண்ட் ஆன் சமன் வாஸ் நாட் பிளேட் இன் தி இந்தியன் கண்டிஷன்ஸ். ஸோ அது மட்டும் அது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஐ திங்க் வித் திஸ் ஸ்குவாட், நான் திருப்பியும் சொல்றேன், இது வந்து இந்த டீமை வச்சுட்டு நிறைய மேட்ச் ஜெயிக்கலாம், டோர்னமெண்ட்டே ஜெயிக்கலாம். இந்த முன்னாடி இப்ப இந்த சில வருஷம்லாம் தோனி வந்து சமாளிச்சுடுவார், யூ மேக் த பிளேயர்ஸ் பெட்டர்னா, தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. கிளென் பிலிப்ஸ், ஆர் அஸ்வின், ஷேஹோப், இந்த பிளேயர்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. முகமது ஷமி மாதிரி ஒரு ஃப்ரண்ட் லைன் சீமர் சிஎஸ்கே வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு. Mohammad Shami, ஒரு frontline Indian seamer, and you got Pathirana and Abhilash Shetty, Gospelna. It's a very good seam attack. இப்போ நான் அந்த இம்பாக்ட் சப்க்கு என்ன பண்ணுவேன்னா, நான் வெயிட் பண்ணுவேன். இப்போ ஆர் அஸ்வின் நம்பர் 8ல இருந்தா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ஷேஹோப் ஒரு 3 பேரும் கம்மியா 60 பந்து ஆடிடுவா. இப்ப சிவம் தூபே கொஞ்சம் சொல்ல முடியாது. கிளென் பிலிப்ஸ் ஒரு 10-15 பந்து விளையாடலாம். ஜடேஜாக்கு இந்த ஸ்பின் ட்ராக்ல கொஞ்சம் ஸ்பின் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வந்த உடனே அடிக்க முடியாது. பேஸ் இஸ் அ பேஸ் ஹிட்டர். அவர் வந்து கொஞ்சம் தடவினாலும் 15 பந்து விளையாடிடுவார். ஸோ முக்காவாசி அந்த 20 overs பி கவர். இதுக்கு மேல இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்பர் 7ல ஒரு ஆளை போட்டு, நம்பர் 8 நம்பர் 7 ஒரு ஆளை போட்டு அஸ்வின் நம்பர் 9 தள்ளணுமா எனக்கு பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. ஷம்மியும் நம்பர் 10 நம்பர் 9 இறங்கி கொஞ்சம் பேட்டிங் விளையாடுவார். ஸோ நான் வெயிட் பண்ணி, இஃப் there is no need for it, I will bring in an extra fast bowler so that இப்போ வந்து டெத் bowling அந்த மாதிரி it can help. ஏன்னா ஷமியும் is not an out and out death bowler. He prefers to bowl more up front. Abhilash Shetty, I don't know as much about him. டெத்ல கஷ்டம் பட்டா they'll have to see how they can cover up that. So இப்போ ஒரு இந்தியன் சீமர் and Matisha Patriyana to bowl at the death. You got Abhilash Shetty, Shami to bowl up front. You got Ashwin, Jadeja, Glenn Phillips, நிறைய bowling option இருக்கு. And Ravichandran Ashwin at number 8 na, you do not need any more batting than this. So that is my view. So என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு போனா சிஎஸ்கே will be a threat. இதை விட்டுட்டு நான் முன்னாடி வாங்கினாலாம் ஃபாஃப் டு பிளஸி, ஆர் அஸ்வின் அந்த மாதிரி வாங்கலாம். அதை விட்டுட்டு இந்த ரீசெண்ட் இயர்ஸ் எல்லாம் ஒன்லி கோ வித் ஏமாத்துற பவுலிங் அட்டாக், பிளேயர்ஸ் வில் பி இம்ப்ரூவ்டு, won't change the 11 no matter what. அந்த பிலாசபி அந்த சிஎஸ்கே வந்து they cannot go with what they did before. வேற கேப்டன் வேற பிலாசபி. போன வருஷமே பார்த்தோம், 2 ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டே கிடையாது, ஆனா நிறைய மேட்ச் அதை வச்சுதான் பத்திரானாவும் முஸ்தாபிசூரும் தான் விளையாடினான். அதனால்தான் அந்த முன்னாடி இருக்கிற டெம்ப்ளேட், அந்த முன்னாடி இருக்கிற the philosophy that Dhoni put in the team, we cannot go with that. They have to get a team that by the weight of performance on its own and face value they can go and win the tournament. அது இந்த டீம். ஸோ that's on that. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் remember, this is my opinion, what's yours?